வணக்கம். கிரெடில் டு கிரிமேஷன் யூடியூப் சேனலுக்கு வருக வருக என்று உங்களை வரவேற்கின்றேன். உலகின் பாம்புக்கடி தலைநகரம் என்ற துரதிர்ஷ்டவசமான கெட்ட பெயரை இந்தியா கொண்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட முதல் தேசிய பிரதிநிதித்துவ மில்லியன் இறப்பு ஆய்வுக்கு பிறகு பாம்புக்கடி தலைநகரம் என்ற பெயர் இந்தியாவிற்கு இருந்து வருகிறது. நமது நாட்டில் இந்த பாம்புக்கடி வளர்ந்து வரும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 1,00,000 பேரை பாம்புகள் கடித்தால் கிட்டத்தட்ட 50,000 பேர் இறக்கின்றனர். லட்சம் இறப்பு ஆய்வை அடிப்படையாக கொண்டு சமீபத்தில் வெளியிடப்பட்ட 2020ஆம் ஆண்டு நமது நாட்டில் மக்களுக்கு பாம்புகள் கடி பிரச்சனை பற்றி எவ்வளவு குறைவாக தெரியும் என்பதை சித்தரித்து காட்டியது. உண்மை என்னவென்றால், இந்தியா ஆண்டுதோறும் 11 முதல் 17 லட்சம் மக்கள் பாம்புகளால் பாதிக்கப்படுகிறார்கள். அதன் விளைவாக 58,000 பேர் இறக்கின்றனர். அதாவது நிச்சயமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயான பாம்புக்கடியால் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 7 பேர் இறக்கின்றனர். மனதை வேதனைப்படுத்தும் விதமாக இதைவிட மோசமான எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் 1,50,000 முதல் 2 லட்சம் மக்கள் வரை பாம்புக்கடியால் நோயுற்றவர்கள் ஆகிறார்கள். நமது நாட்டில் 99% பாம்புக்கடிகள் கிராமப்புற இந்தியாவில் பொருளாதார ரீதியாக மிகவும் உற்பத்தி திறன் கொண்ட 30 முதல் 69 வயது உடையவர்கள் நிகழ்கின்றன. இது ஒரு இந்தியாவின் மோசமான நிலையை தெளிவாக எடுத்துரைக்கிறது. பெரும்பாலான பாம்புகள் நிலத்தில் வாழ்கின்றன. ஆனால் சுமார் 70க்கும் மேற்பட்ட வகையான பாம்புகள் மட்டுமே பெருங்கடல்களில் வாழ்கின்றன. சமீபத்திய கண்டெடுப்புகளின்படி உலகளவில் 3,789 பாம்பு இனங்கள் உள்ளன. அவற்றில் தென்கிழக்கு ஆசியாவில் இந்தோனேசிய தீவுக்கூட்டம், மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் உட்பட 600 இனங்கள் அறியப்பட்டுள்ளன. தென் அமெரிக்காவில் அமேசான் மழைக்காடுகளில் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் உட்பட 500 இனங்கள், ஆப்பிரிக்காவில் சவானாக்கள், பாலைவனங்கள் மற்றும் வெப்பமண்டல காடுகள் உட்பட 400 இனங்கள், வட அமெரிக்காவில் அமெரிக்கா உட்பட 200 இனங்கள், மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகள், ஐரோப்பாவில் மத்திய தரைக்கடல் பகுதி மற்றும் கிழக்கு ஐரோப்பாவின் சில பகுதிகள் உட்பட 50 இனங்கள், ஆஸ்திரேலியாவில் உள்நாட்டு தைஃபான் மற்றும் கிழக்கு பழுப்பு பாம்பு போன்ற பல விஷ இனங்கள் உட்பட 200 இனங்கள் வாழ்வதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. அண்டார்டிகா மற்றும் வட மற்றும் தென் துருவங்களுக்கு வெளியே கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, அயர்லாந்து மற்றும் நியூசிலாந்து தவிர பூமியில் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் பாம்புகள் காணப்படுகின்றன. உலகில் உள்ள பல வகையான பாம்புகள் தங்கள் பள்ளியின் மூதாதையர்கள் மற்றும் உறவினர்களை விட பல மூட்டுகளுடன் மண்டையோடுகளை கொண்டுள்ளன. பாம்புகள் அவற்றின் தலையை விட மிகப்பெரிய இரையை விழுங்க உதவுகின்றன. சில பாம்புகள் முட்டையிடுகின்றன, சில பாம்புகள் பிறக்கின்றன. மலைப்பாம்புகள் தங்கள் முட்டைகளை அடைகாக்கும். மேலும் ராஜநாகம் தங்கள் முட்டைகளை பாதுகாத்து குஞ்சு பொரிக்கும் மிகவும் எச்சரிக்கையான பெற்றோர்கள். இந்தியாவில் சுமார் 30க்கும் மேற்பட்ட வகையான பாம்புகள் இருப்பதாக இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் கொல்கத்தா கூறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ராஜநாகம், இந்திய நாகம் மற்றும் மலபார் பிட் வைப்பர் உட்பட 120 அதிகமான இனங்கள் வாழ்கின்றன. கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் இந்திய நாகம், ரசல்ஸ் வைப்பர் மற்றும் சாஸ்கேல்டு வைப்பர் உட்பட 90 அதிகமான இனங்கள் உயிர் வாழ்கின்றன. இமயமலையில் இமயமலை குழிப் வைப்பர், இந்திய நாகம் மற்றும் காமன் கிரைட் உட்பட 70 அதிகமான இனங்கள் வாழ்கின்றன. வடகிழக்கு இந்தியாவில் ராஜநாகம், இந்திய நாகம் மற்றும் பல வகையான பிட் வைப்பர்கள் உட்பட 60 இனங்கள் மற்றும் டெக்கான் பீடபூமியில் இந்திய நாகம்,
ரசல்ஸ் வைப்பர் மற்றும் சாஸ்கேல்டு வைப்பர் உட்பட 50க்கும் அதிகமான இனங்கள் வாழ்கின்றன. இந்தியாவில் சுமார் 60 வகையான பாம்புகள் விஷத்தன்மை கொண்டவை. பெரும்பாலான பாம்பு இனங்கள் விஷமற்றவை, ஆனால் விஷம் உள்ளவை. தற்காப்புக்காக அல்லாமல் இரையை கொல்லவும் அடக்கவும் விஷத்தை பயன்படுத்துகின்றன. பாம்புகள் மனிதன், சுற்றுச்சூழல் மற்றும் விவசாயிகளின் நண்பனாக பார்க்கப்படுகின்றன. பாம்புகள் சிறிய பாலூட்டிகள், பறவைகள் மற்றும் பிற விலங்குகளின் எண்ணிக்கையை ஒழுங்குபடுத்த உதவுகின்றன. சுற்றுச்சூழல் அமைப்பில் சமநிலையை பராமரிக்கின்றன. பறவைகள், பாலூட்டிகள் மற்றும் பிற ஊர்வன உட்பட பல விலங்குகளுக்கு பாம்புகள் ஒரு அத்தியாவசிய உணவு மூலமாகும். சில வகையான பாம்புகள் விதைகளை சிதறடிக்க உதவுகின்றன. காடுகளின் உருவாக்கத்திற்கு பங்களிக்கின்றன. நிலத்தில் துளையிடும் பாம்புகள் அவற்றின் சூழலை மாற்றியமைக்கலாம், பிற விலங்குகளுக்கு வாழ்விடங்களை உருவாக்கலாம். பாம்புகள் பூச்சி எண்ணிக்கையை கட்டுப்படுத்த உதவுகின்றன, பூச்சிக்கொல்லிகளின் தேவையை குறைக்கின்றன மற்றும் பயிர்களை பாதுகாக்கின்றன. சில பாம்பு இனங்களின் விஷம், விஷ எதிர்ப்பு மற்றும் வலி நிவாரணிகள் போன்ற உயிர்காக்கும் மருந்துகளின் வளர்ச்சிக்கு வழிவகுத்துள்ளது. பல சமூகங்களில் கலாச்சார மற்றும் குறியீட்டு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன. அவை புதுப்பித்தல், மாற்றம் மற்றும் குணப்படுத்துதலை குறிக்கின்றன. பாம்புகள் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆரோக்கியத்தின் குறிகாட்டிகளாக செயல்பட முடியும். காலநிலை மாற்றம், வாழ்விட அழிவு மற்றும் மாசுபாட்டின் தாக்கத்தை கண்காணிக்க அவை மிகவும் உதவுகின்றன. பாம்புகளின் வாழ்விடங்கள் மற்றும் மக்கள் தொகையை பாதுகாப்பது அவற்றின் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பகிர்ந்து கொள்ளும் பிற உயிரினங்களையும் பாதுகாக்க முக்கியமாக முடியும். சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிப்பதிலும் சுற்றுச்சூழல் சேவைகளை வழங்குவதிலும் மனிதர்களுக்கு நன்மைகளை வழங்குவதிலும் பாம்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவற்றின் முக்கியத்துவம் பெரும்பாலும் பாதுகாப்பு முயற்சிகளில் அவசியத்தை இந்த கண்கவர் உயிரினங்களுக்காக ஆழமான பாராட்டையும் எடுத்து காட்டும். பாம்புகள் தங்கள் வீட்டு கதவில் என்னை டிஸ்டர்ப் செய்யாதே என்ற பலகையை வைக்க முடிந்தால் அவை அநேகமாக செய்யும். பாம்புகள் மிகவும் கூச்ச சுபாவமுடையவை, இரகசியமானவை, மேலும் அவை ஆக்ரோஷமாகவோ அல்லது மற்ற ரீதியாகவோ இல்லாததால் சண்டையிடவோ அல்லது வெறுப்புடன் கடிக்கவோ செல்வதில்லை. தேவைப்படும் போது சாப்பிட அல்லது தங்களை தற்காத்து கொள்ள மட்டுமே அவை தாக்குகின்றன. உலகளவில் ஆண்டுதோறும் பாம்பு கடித்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சுமார் 5 மில்லியன் ஆகும். அதன் விளைவாக ஆண்டுக்கு 1,50,000 அல்லது 2 லட்சம் பேர் இறக்கின்றனர். உலகிலேயே இந்தியாவில் தான் அதிக பாம்பு கடி இறப்பு விகிதம் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு WHO மதிப்பின்படி இந்தியாவில் ஆண்டுக்கு 17 முதல் 18 லட்சம் பாம்பு கடிகளால் பாதிக்கப்படுகிறார்கள். இதன் விளைவாக 58,000 பேர் இறக்கின்றனர். முக்கியமான உண்மை என்னவென்றால், பாம்பு விஷம் இடத்திற்கு இடம் மாறுபடும். உதாரணமாக, கர்நாடகாவில் உள்ள ரசல்ஸ் வைப்பர் மேற்கு வங்கத்தில் உள்ள ரசல்ஸ் வைப்பரிலிருந்து கடுமையாக வேறுபட்ட விஷத்தை கொண்டிருக்கும். விஷத்தில் உள்ள புவியியல் மாறுபாட்டை புரிந்து கொள்ள பல ஆய்வுகள் நடந்து வரும் நிலையில் நச்சுப் பொருளின் மூலக்கூறு வேறுபாடு இருப்பது எதிர்விளைவு மற்றும் அதன் செயல்திறனை கடுமையாக பாதிக்கிறது. ஒரு இனத்தின் இளம் விலங்குகள் அதே இனத்தைச் சேர்ந்த பெரியவர்களுடன் ஒப்பிடும்போது வேறுபட்ட விஷக்கலவையை கொண்டிருக்கலாம். எதிர்விளைவின் செயல்திறன் விஷத்தின் திறமையான உற்பத்தியுடன் நேரடி தொடர்பை கொண்டிருப்பதால் நாடு முழுவதும் விஷ உற்பத்தி நிறுவனங்களை தொடங்குவது மிகவும் முக்கியம். இந்தியாவில் பாம்புகள் பற்றிய கதைகள் மற்றும் உண்மைகள் உங்களுக்காக. ஒரு பெண் ஒரு பண்டிதரிடம் தனது மகளை ஒரு அழகான பணக்கார பையனுக்கு திருமணம் செய்து வைக்க சில தீர்வுகளை கேட்டாள். நாக பஞ்சமி அன்று தனது மகளை ஒரு பாம்புடன் திருமணம் செய்து வைக்குமாறு அந்த பண்டிதர் அந்த பெண்ணுக்கு பரிந்துரைத்தார். நாகப்பஞ்சமி நாளில்
ஒரு இளம்பெண் பாம்பை மணந்தால் அது பாம்பை அழகான இளைஞனாக மாற்றும் என்ற நம்பிக்கை தொடர்ந்து நமது நாட்டில் தொடர்ந்து வந்தது. எனவே அவர்கள் ஒரு பாம்பை மயக்கமடைய செய்து எப்படியோ இளம்பெண் திருமணம் நிறுத்தி வைக்கப்பட்டது. அடுத்து என்ன நடந்தது என்று யோசிக்கிறீர்களா? பாம்பு சுயநினைவு அடைந்து அந்த பெண்ணை கடித்துவிட்டு தப்பிச் சென்றது. இதில் எந்த அதிசயமும் இல்லை. சமகால நவீன உலகில் பாம்புகள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவது, மோசமாக நடத்தப்படுகின்றன என்பது கவலைக்குரியது. இந்த நாகபஞ்சமியில் இன்று வரை பாம்புகளை பற்றி வரும் பிரபலமான கட்டுக்கதைகளை பார்க்கலாம். ஆனால் ஒரு பாம்பு ஒரு அழகான பையனாக மாறும் என்று நம்புவது மிகப்பெரிய முட்டாள்தனமான பொய்யான கட்டுக்கதை. பால் குடிக்கும் கதை. நமது நாட்டில் கொண்டாட ஒரு பாரம்பரிய பண்டிகையான நாகபஞ்சமியின் போது மக்கள் பாம்புகளுக்கு பால் காணிக்கை செலுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பாம்புகள் காற்றில் மட்டுமே உயிர் வாழும். ஏனெனில் பாம்புக்கு அதிக உணவு மற்றும் தண்ணீரை வழங்குவதில்லை. நாகபஞ்சமி அன்று பால் கொடுக்கப்படும் போது நீரிழப்பு உள்ள பாம்புகள் பாலை தண்ணீராக கருதி அதையே குடிக்கின்றன. பால் குடிக்க கட்டாயப்படுத்துவது வழிபாடு மட்டுமல்ல, மாறாக அவற்றை மரணத்திற்கிட்டு செல்லும் ஒரு வழியாகும். அடுத்த கட்டுக்கதை. பாம்புகள் கொடூரமானவை. அவை தங்களை காயப்படுத்தியவரை கடைசி வரை சாகும் வரை மரணத்துக்கு துரத்துகின்றன. இது உண்மையா? பாம்புகள் பழிவாங்கும் குணம் கொண்டவை அல்ல. பல ஆண்டுகளுக்கு பிறகும் கூட பழி வாங்குவதற்காக அவை ஒரு நபரின் பிம்பத்தை மனதில் சேமித்து வைக்கின்றன என்ற நம்பிக்கை பாலிவுட் சினிமாவால் வழங்கப்பட்ட ஒரு மூட நம்பிக்கையாகும். பாம்புகள் பற்றி அடுத்த கட்டுக்கதை. பாம்புகள் தங்கள் நெற்றியில் வைரத்தை வைத்துக்கொண்டு ஹிப்னாட்டிக்ஸ் செய்யலாம் என்பது மிகவும் வேடிக்கையானது. ஆனால் மிகவும் பிரபலமான தவறான கருத்துக்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. புராண ரீதியாக அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அறிவியல் ரீதியாக இது ஒரு கட்டுக்கதை. இது போன்ற போலி விசுவாசிகளின் கைகளால் நிறைய பாம்புகள் கொல்லப்படுகின்றன, சித்திரவதை செய்யப்படுகின்றன. அடுத்த கட்டுக்கதை. பாம்புகளால் பறக்க முடியும். பாம்புகளால் பறக்க முடியும் என்று நம்புபவர்கள் மிக குறைவு. பாம்புகளால் பறக்க முடியாது. அவை சுதந்திரமாக விழுவது அல்லது சறுக்குவது அவை பறப்பது போல் தோன்றலாம். பறப்பதை பறவைகளிடம் விட்டுவிடுவது மிகவும் நல்லது. பாம்பும் கீரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டால் அவர்களுக்குள் போர் நடக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. ஆனால் இருவருக்கும் ஏன் இந்த பகை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? கீரி மற்றும் பாம்பு இரண்டையும் எதிரிகளாகவே இயற்கை உருவாக்கியுள்ளது. பல வகையான பாம்புகள் கீரிக்குட்டிகளை தங்கள் இரையாக ஆக்குகின்றன. கீரிகள் தங்களையும் தங்கள் கீரியின் உணவில் பாம்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பாம்புகளை விட கீரிகள் மிகவும் வேகமானவை. ஆனால் பல சமயங்களில் பாம்பு தாக்குதலால் கீரி இறந்து விடுவதும் நடக்கின்றது. கீரிக்கும் பாம்புக்கும் இடையிலான சண்டையில் கீரி 75 முதல் 80 முறை வெற்றி பெறும் என்று பல நிபுணர்கள் கூறுகின்றனர். ஒரு பாம்பாட்டி ஒரு பாம்பை சில செயல்களை செய்ய வைப்பதற்காக அல்லது பாம்பை கையாள அல்லது முத்தமிடுவதற்காக ஹிப்னாட்டிக்ஸ் செய்வது போல் தெரிகிறது. 1972ஆம் ஆண்டு பாம்புகளை வைத்திருப்பது குற்றமாக அறிவிக்கப்பட்டதால் இந்தியாவில் பாம்பாட்டி தடை செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் பாம்பாட்டிகள் தங்கள் வாழ்வாதாரம் கட்டுப்படுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஒன்றிணைந்த பிறகு அரசாங்கம் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான அணுகுமுறையை தளர்த்தியது. நாம் புராணங்களில் வாசுகி மற்றும் சேஷ்நாக் முதல் எகிப்திய நாகதெய்வம் வாட்ஜெட் வரை பல்வேறு ஆன்மீக மரபுகளில் பாம்புகள் குறிப்பிடப்படுவதை காண்கின்றோம். 50 அடி நீளம், 1000 கிலோ எடையில் இந்தியாவில் வாழ்ந்த வாசுகி பாம்பு உண்மையில் வாழ்ந்ததா?
ஆம், வாழ்ந்தது. புராணங்களில் வாழும் வாசுகி பாம்பு உண்மையில் வாழ்ந்ததாக ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அமிர்தம் பெறுவதற்காக மந்திரமலையை மத்தாக எடுத்து வாசுகி பாம்பை கயிறாக திரித்து தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பால்கடலை கடைந்ததாக புராணக் கதை உள்ளது. மேலும் கிருஷ்ணர் சயனகோலத்தில் படுத்திருக்கும் பொழுது இந்த வாசுகி பாம்பு தன் உடலால் பெருமாளுக்கு மெத்தையாக இருப்பார். இந்த கதைகள் ஆண்டு காலமாகவே நம்மிடம் உலாவி வருகிறது. அப்படி ஒரு பாம்பு உலகில் இருந்ததா என பல ஆய்வுகள் நடத்தப்பட்டன. தற்போது இந்த பாம்பு இந்தியாவில் வாழ்ந்ததை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இதை கேட்கும் போது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆராய்ச்சியாளர்கள் அதிகாரபூர்வமாகவும் ஆதாரத்துடனும் உண்மையை கூறியுள்ளனர். குஜராத்தில் 2005 கண்டறியப்பட்ட புதை படிம பொருள் 47 கோடி ஆண்டுகளுக்கு முன் இருந்த வாசுகி இன பாம்பை சேர்ந்தவை என விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தின் அருகே 2005 தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மிக நீளமான உருவத்தை கொண்ட படிமப்பொருள் ஒன்றை கண்டறிந்தனர். அது முதலை இனமாக இருக்கும் என கருதிய ஆய்வாளர்களுக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது. அது மிக நீளமான பாம்பு இனத்தைச் சேர்ந்தது. குறிப்பாக அது பழங்காலத்தில் வாழ்ந்ததாக நம்பப்பட்ட வாசுகி பாம்பு இனத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளனர். மேலும் இதன் நீளம் 36 அடி முதல் 50 அடி வரை இருந்திருக்க வாய்ப்புள்ளது. நீண்ட மற்றும் உருண்டை வடிவமாக இருந்த இந்த பாம்பு 1000 கிலோகிராம் வரை எடையுள்ளதாக இருக்கலாம் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டவரின் வாழ்க்கையில் குறிப்பாக முதலில் 1 மணி நேரத்தில், அதாவது கோல்டன் பீரியட் என்று அழைக்கப்படும் நேரத்தில் சரியான முதலுதவி மிகவும் முக்கியமானது. 80 விழுக்காடு பாம்பு கடிகளும் விஷமற்ற பாம்புகளால் தான் என்று உண்மைகள் கூறுகின்றன. மறுபுறம் விஷப்பாம்புகளால் கடிக்கப்பட்ட 50 விழுக்காடு கடி உலர்ந்த கடிகளாகும். இதனால் எந்த தீங்கும் ஏற்படாது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் பாம்புகள் எப்போது கடித்தாலும் எவ்வளவு விஷத்தை செலுத்துகின்றன என்பதில் முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டுள்ளன. அடிப்படையில் பாம்பு விஷம் நரம்பு நச்சுத்தன்மை, இரத்த நச்சுத்தன்மை, மயோடாக்சிக், கார்டியோ நச்சுத்தன்மை என்று 4 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் பெரிய 4 பாம்புகள், அதாவது நாகப்பாம்பு, பொதுவாக கிரைட், ரசல்ஸ் விரியன் மற்றும் சாஸ்கேல்டு விரியன் ஆகியவை சேர்ந்து 90 விழுக்காட்டுக்கும் அதிகமான பாம்பு கடி இறப்புகளுக்கு காரணமாக இருக்கின்றன. முதல் உதவி செய்வதிலும் பல கட்டுக்கதைகள் நமது நாட்டில் இருக்கின்றன. பல காலாவதியான முதலுதவி நுட்பங்கள் இன்றும் உள்ளன. அவை தீங்கு விளைவிப்பவை என்று நம்பப்படுகின்றன. காலாவதியான முதலுதவி இதோ உங்களுக்காக. டூனிகெட் தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம். பாம்பு கடித்த இடத்தில் தயவு செய்து வெட்ட வேண்டாம். கடித்த இடத்தில் குளிர் அழுத்தத்தை பயன்படுத்த வேண்டாம். மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படாவிட்டால் அந்த நபருக்கு எந்த மருந்தையும் கொடுக்க வேண்டாம். பாதிக்கப்பட்டவரின் இதயத்திற்கு மேலே கடித்த பகுதியை உயர்த்த வேண்டாம். வாய் வழியாக விஷத்தை தயவு செய்து உறிஞ்ச முயற்சிக்காதீர்கள். பம்ப் உறிஞ்சும் சாதனத்தை பயன்படுத்த வேண்டாம். இந்த சாதனங்கள் முன்பு பாம்பு விஷத்தை வெளியேற்றுவதற்கு பரிந்துரைக்கப்பட்டன. ஆனால் இப்போது அவை நல்லதை விட தீங்கு விளைவிக்கும் என்று நம்பப்படுகிறது. உலக பாம்புகள் தினம் ஆண்டுதோறும் ஜூலை 16 அன்று கொண்டாடப்படுகிறது. இது பாம்புகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கவும் ஒரு வாய்ப்பாகும். உலக பாம்பு தினம் பாம்புகளை பற்றிய தவறான நினைவுகளை, அதுவும் பாதுகாப்பதின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கவும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்கவும் உதவுகிறது. பல நூற்றாண்டுகளாக மனிதர்களுடன் இணைந்து வாழ்ந்தாலும் பல்வேறு கட்டுக்கதைகள் மற்றும் தவறான கருத்துகள் காரணமாக பாம்புகள் பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு தேவையற்ற பயத்திற்கு ஆளாகின்றன. இந்த பாதுகாப்பு குறிப்புகளை என் யூடியூப் நண்பர்கள் பின்பற்றுவது மிக மிக அவசியம். பாம்புகளை தனியாக விடுங்கள். எதையும் இருட்டில் தொடுவதற்கு முன் தயவு செய்து சரிபார்க்கவும். இரவில் ஒரு டார்ச்சை எடுத்துச் செல்லுங்கள். சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருங்கள். பாதைகளை தெளிவுபடுத்துதல் முக்கியமானது.
பாம்பு கடித்தால் என்ன செய்ய வேண்டும்? அமைதியாக இருங்கள். ஐயோ ஐயோ என்று கத்த வேண்டாம். உதவிக்கு மற்றவர்களை அழைத்தால் நல்லது. அசையாமல் இருந்தால் தீங்கு விளைவிப்பதை மிகவும் தவிர்க்கும். மனிதன் இருப்பின் நிலப்பரப்பையே மாற்றும் இந்த ஒரு பேரழிவு நிகழ்ச்சியையும் தவிர்த்து பாம்புகளுடன் மனிதர்களும் இடத்தையும் வளங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழல் பொறியாளர்களான பாம்புகளின் மதிப்பை நாம் நினைக்கத் தொடங்க வேண்டும். மேலும் பாம்புகள் மனிதர்களை கடிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்த பூமியில் வரவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாம்பு கடிகள் தற்செயலானது மற்றும் பாம்புக்கு ஒரு தற்காப்பு முறையாகும். அதை நம்மை பற்றி மிகவும் பயப்படுகின்றது. பாம்பு கடி மையம் இந்தியா த ஸ்னேக் பைட் ஹப் பற்றிய இந்த காணொளி நிகழ்ச்சி மூலம் பாம்புகள் மீதான அன்பை தூண்டும் நமது உறவினர்கள், சுற்றம் சூழல் மற்றும் தங்கள் வீடுகளுக்காக தங்கள் வாழ்க்கையை வாழும் பாம்புகளை கொண்டாடுவோம். நன்கு அறியப்பட்ட பாம்பு கடி மையம் இந்தியா பற்றிய அதிகம் அறியப்படாத உண்மைகளை கண்டறியவும், நீங்கள் இதற்கு முன்பு சந்தித்திராத விசித்திரமான மற்றும் அற்புதமான விலங்குகளை கண்டறியவும் இந்த கிரேடில் டு கிரிமேஷன் யூடியூப் தொடரை பின்தொடரவும். இன்று நாம் நமது நாட்டில் பாம்பு கடி மையம் இந்தியா பற்றிய பல தகவல்களை அறிந்தோம். நமது பூமியின் சின்னமான பாம்புகள் பன்முகத்தன்மை நமக்காகவும் நமது சந்ததியினருக்காகவும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த யூடியூப் நிகழ்ச்சி பாம்புகள் பன்முகத்தன்மை, பாம்பு கடி மையம் இந்தியா பற்றிய பல தகவல்கள் எவ்வளவு முக்கியமானது மற்றும் மதிப்புமிக்கது என்பதை பற்றிய நமது புரிதலை அதிகரிக்கும் என்று நம்புகிறேன். நண்பர்களே, நீங்கள் முக்கியமாக பாம்புகள் பன்முகத்தன்மை, பாம்பு கடி மையம் இந்தியா பற்றிய இன்னும் ஆழமான தகவல்களை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் கிரேடில் டு கிரிமேஷன் யூடியூபை தொடர மறக்காதீர்கள். விரைவில் இன்னும் பல புதுமையான உண்மை செய்திகளுடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.